முகேன் சார், நீங்கள் பிக் பாஸில் அவங்களே சொன்னாங்க உங்கள் சீசன் வந்து அவ்வளோ பெரிய சீசன். நீங்கள் வந்து நடிகர் மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து பாடகர், நீங்கள் வந்து பாடலாசிரியர் எல்லாமே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ கேப்பு? உங்களை வந்து தமிழ் சினிமாவில் ஏமாற்றிட்டாங்களா, இல்லை ஏமாந்துட்டாங்களா, இல்லை சரியான இது பண்ணலையா? இல்லை அப்படி கிடையாது சார். ஆக்சுவலி என்னென்னா, இடம் பொருள் ஏவல் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ காலம் தான் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு மனிதனோட காய் நவுத்தி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் போட்டால் 10 பேர் பார்ப்பாங்க. அப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டென்ட் பார்த்தா ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க. என்ன ரீசன்னா, த க்ரோத், அவ்வளோ அதிகமான இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளோ அதிகமான விஷயங்கள் வந்து ஃப்ளட்டட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் நிறைய பாடல்கள் ரீசெண்ட் டைமில் பண்ணியிருந்தேன். பொதுவாக ஒரு 80% தெரியுது, 20% தெரியல. எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பட் ரிலீஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தான் போய் பார்ப்பாங்க, தேடுவாங்க. ஏன்னா அவங்களோட அல்கரிதம் மாறி இருக்கும். அவங்க சர்ச் பண்ணுற அல்கரிதம் யூடியூப்பில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு அடிப்படை தான். மற்றபடி பாடல்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். படங்கள் 2-3 படங்கள் வருஷமாக தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு கேப் வந்து என்ன விடுதுன்னா, சில தாமதங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்கள் சொல்லலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கேப் தான் தவிர்த்து நல்ல கண்டென்ட் வந்து எப்பயுமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நல்ல கண்டென்ட் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டுருக்கேன். ஹாய் முகேன். தேங்க்யூ சார். சொல்லுங்க அக்கா. வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நீங்கள் மலேசியா டு சென்னை வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தியாவில் செட்டில் ஆகிற ஐடியா இருக்கா? அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அப்டேட் கொடுங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக ஐடியா இருக்குது. இந்தியாவில் செட்டில் ஒரு ஐடியா இருக்குது. என்னோடய ஃபேமிலியெல்லாம் முழுசாக மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சன். ஸோ அதனால் நான் பேக் அண்ட் ஃபார்த் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இங்கே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இங்கே வந்து ஒரு ரீசெண்ட் டைமில் படம் பண்ணுறப்போ ஒரு 3 months, ஒரு 4 months, 6 months, 8 monthsலாம் கூட இருந்திருக்கேன். ஸோ 8 months இங்கே இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ட்ராவலிங் தான் இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸைட்டிங்கான படங்கள், ப்ராஜெக்ட்ஸ், பாட்டு இதெல்லாமே வரிசையில் காத்துட்ருக்கு. இந்த நிறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்க்கா. முகேன் சார், அண்ணன் கேட்ட கொஸ்டினோட இது தொடர்ச்சி தான். ஏன்னா பிக் பாஸ்ல ஜெயிச்சவங்க எல்லாருமே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா வந்து கூட இருக்கிறவங்க வந்து நிறைய படம் பண்ணிடுறாங்க. ஏன் நீங்க வந்து ஹீரோசம் தான் பண்ணும், இல்ல மற்ற வேற கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கீங்களா? அப்படி கிடையாது. நல்ல கேள்வி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். நான் இன்னைக்கு கூட பேசியிருந்தேன், என்னுடைய டீம்ல பேசியிருந்தேன். ஆக்சுவலி ஹீரோ மட்டும் பண்ணோன்னு கிடையாது. எல்லா கதாபாத்திரமும் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வச்சு ஸ்டாரி பண்ணுறதோட ஸ்டாரி தான் ஹீரோவாக இருக்குது நிறைய இடங்கள்ல. அது மாதிரி நிறைய படங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அது வந்து ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம் கிடையாது. அந்த ஸ்டாரி வந்து ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நல்ல கதாபாத்திரம் உள்ள எந்த ரோல் கிடைச்சாலும், ஒரு வில்லன் கிடைச்சாலும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நல்ல கதாபாத்திரம் ரோல் கிடைச்சாலும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கி போவேன்.